சில பெண்களுக்கு கர்ப்பப்பையிலேருந்து ப்ளீடிங் அதிகமாக வந்திருக்கும், நிற்காம வந்துட்டு இருக்கும். அதுக்கு வேறு வழி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுக்க வேண்டியது தான். இதுக்கு நாங்கள் மருத்துவ ரீதியாக ஹிஸ்டரெக்டமின்னு சொல்கிறோம். இதனால் மற்றபடி செக்ஸுக்கு எந்த விதமான இடர்தலும் ஏற்படாது. ஆப்ரேஷன் பண்ண 6 வாரத்துலேருந்து அவங்க பழையபடி செக்ஸில் ஈடுபடலாம். ஆனால் இவங்க சொல்கிறாங்க இதுக்கு முந்தி இருக்கிற ஆர்வம் நாட்டம் இப்போ இல்லைன்ட்டு. இதுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. 45 வயசுன்னு சொல்கிறதுனால அநேகமாக இவனுக்கு மாதவிடாய் நின்று போயிட்டுருக்கும். அந்த டைம் மெனோபாஸ் வர டைம். மெனோபாஸ் வரப்போ என்ன ஆகுது, பெண்களுடைய ஹார்மோன் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், இதெல்லாம் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், பேலன்ஸே இருக்காது. சில பெண்களுக்கு ஈஸ்ட்ரன் சட்டுன்னு நின்றுடும். அப்போ என்ன ஆகும், செக்ஸ் ஆர்வமும் கம்மியாகும், டிப்ரெஷனும் வரலாம். சில பெண்களுக்கு அந்த ஹார்மோன் கம்மியாகிறது படிப்படியாக ஆகலாம். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் கம்மியாக அவருக்கு அந்த டிப்ரெஷன் அந்த அளவுக்கு தீவிரமாக வராது. ஸோ அதுதான் மெயின் காரணம் செக்ஸில் நாட்டம் இல்லாமல் போனதுக்கு. இது ஒரு 2-3 வருஷம், சில பேருக்கு 4 வருஷம் கூட ஆகலாம். பெண்களுக்கு இந்த பேலன்ஸ் செட்டில் ஆகிடும், திருப்பியும் பழைய லெவலுக்கு வந்துடும், அந்த ஈக்குவல் பேலன்ஸ். ஆகையினால என்ன ஆகும்னா அப்போ திருப்பியும் இந்த இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் முக்கியம், மெனோபாஸ் வர்றதுக்கு முந்தி அந்த பெண் செக்ஸ் தான் அனுபவித்து செக்ஸ் மேலே ஆசை இருக்கா அவங்களுக்கு இல்லையான்றது அனுபவித்து சந்தோஷப்பட்டிருந்தாங்க, கேட்டுருந்தாங்கன்னா மெனோபாஸ் செட்டில் ஆன பிறகு அந்த ஆசை வர ஆரம்பிக்கும். நான் இருக்க சொல்லியிருக்கேன் ஒரு கண்டிஷன், கர்ப்பப்பை எடுக்கிறப்ப அது மட்டும் இல்லாமல் கருமுட்டை பை ஓவரின்னு எடுத்துருவாங்க. அந்த ஓவரி எடுத்தால் ஹார்மோன் ரொம்ப கோளாறு ஏற்படும், புரிஞ்சுதா? அப்போ கண்டிப்பாக இவனுக்கு, இந்த பெண்ணுக்கு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி தேவைப்படுது. எது இருந்தாலும் இந்த பெண்ணு யார் அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட தன்னுடைய பிரச்சனை எடுத்து சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு முடிவு எடுக்கலாம். அதுதான் தவிர ஆப்ரேஷனால் நடந்திருக்கு, நான் ஆப்ரேஷன் பண்ணதை தப்பாக நினைக்கக்கூடாது.